திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள வாயலூர் கிராமத்தில் வசிப்பவர் குழந்தை தமயந்தி. 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியான இவர் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் இவரது சகோதரர் இருவரும் பள்ளி சீருடையுடன் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தனர். அந்த புகாரில் தனது பெற்றோர் மற்றும் பாட்டிக்கு எதிராக தனது அத்தை நளினி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் காட்டூர் காவல்துறையினர் விசாரணைக்காக கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி அவர்களை அழைத்து சென்று வீட்டை காலி செய்து சொத்தை எழுதி கொடுக்க வேண்டும் என காவல் நிலையத்திற்குள் வைத்து பூட்டு போட்டுள்ளனர். இது குறித்து இணை ஆணையர் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறியவுடன் வெளியில் விட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி தானும் தன் அண்ணனும் வீட்டில் படித்து கொண்டிருக்கும் போது காட்டூர் காவல் ஆய்வாளர் பன்னீர்செல்வத்துடன் தனது அத்தையும் குண்டர்களும் வந்து தன்னையும் தனது சகோதரனையும் வீட்டில் இருக்கும்போது தங்கள் வீட்டை அடித்து உடைத்து தங்களை வெளியே போகச் சொன்னதாகவும் வெளியே போகவில்லை என்றால் கொலை செய்து விடுவதாகவும் கூறி மிரட்டி சென்றுள்ளனர். இதேபோன்று மீண்டும் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி காவலர் பன்னீர்செல்வம் தனது அத்தை மற்றும் குண்டர்களோடு வந்து இன்னுமாக வீட்டு காலி செய்யவில்லை என கூறி பயங்கர ஆயுதங்களுடன் மிரட்டி தனது தாயை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். இதனை அறிந்து குழந்தைகளாகிய நாங்கள் 100 மற்றும் 1100க்கு ஃபோன் செய்து தகவல் தெரிவித்தவுடன் விடுவித்தனர். இறுதியாக கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி உதவி காவல் ஆய்வாளர் உமாபதி மற்றும் ஒரு காவலர் நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து இன்னுமா வீட்டில் இருக்கின்றீர்கள், வீட்டை காலி செய்யவில்லை என்றால் உங்கள் அண்ணன் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்வோம் என மிரட்டி சென்றுள்ளனர். இதனால் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாகவும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளதாகவும் குழந்தை தமயந்தி கூறினார். அரையாண்டு தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் குழந்தைகள் என்றும் பாராமல் சொத்துக்காக கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம், அதிலும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையினரே உடந்தையாக இருந்து குழந்தைகளை மிரட்டிய சம்பவம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாருமா சொன்னது? அதுக்கப்புறமா அதே மாதிரி எங்கள் அம்மா தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது, நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் உங்களை வந்து நாங்கள் மிரட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போய் நீங்கள் படிக்க முடியாது, போலீஸ் வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்பா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னார். டெய்லியே வந்து என்ன பண்ணுறோம் சார், நேற்று 2 மணிக்கு இன்ஸ்பெக்டர் சார் வந்து எங்கள் மிரட்டுறாங்க சார். அதுக்கப்புறம் நைட்டு 2 மணிக்கு எக்ஸாம் படிச்சுட்டு இன்னொன்று சார் வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கிறது நான் பார்க்க வரேன், அவர் உள்ளே வரேன் சார், யாரோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இன்னொன்று சார் வந்து எங்களை படிக்க விடாமல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சார் நாங்கள் எப்படி சார் நேற்று எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால் எங்களை படிக்க விட மாட்டாங்க, இன்னைக்கு ஸ்கூலில் எக்ஸாம் கூட இருக்குது, நாங்கள் ஸ்கூலுக்கு கூட போகிறோம்